ஒரு கான்டெஸ்ட்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக. நேற்று நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்யும்போது ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன கான்டெஸ்ட் அப்படின்னா, ராகி மாவில் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வரணும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவிட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு யார் செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், நான் நேற்று ஐஸ்கிரீம் செஞ்சோம் இல்லையா, ஸோ அது எடுத்துகிட்டு போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ராகியில் லட்டு, அப்புறம் ராகியில் முறுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ராகி அந்த சிம்லி உருண்டை, ஸோ இது எல்லாமே ராகி பேஸ்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம போயிட்டு அங்கே வச்சுட்டு அந்த மேலே டாப்பிங்ஸ்லாம் அந்த கேஷ்யூஸு, ஆல்மண்ட்ஸு இதெல்லாமே மேலே அப்படியே தூவி விட்டு ப்ரெசன்டேஷன் செம்மையாக பண்ணோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது, நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த கான்டெஸ்ட்டில் சும்மா டைம் பாஸ்க்கு செய்கிற இந்த மாதிரி டிஷ்ஷஸும் ப்ரைஸ் வாங்குது அப்படின்னு நினைக்கும் போதும் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கிஃப்ட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு தான் மேபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கொடுத்தாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன்.